ஜாதகப்படி ஒருவருக்கு திருமணம் ஆகும் காலகட்டத்தை கணக்கிட முடியுமா? விதிகள் 1000 இருப்பினும் ஒரு சில விதிகள். முதல் விதி, 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன் இருக்கும் ராசிக்கு கோச்சார குரு மற்றும் சந்திரன் வரும் காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும். இரண்டாவது விதி, லக்னாதிபதி நவாம்சத்தில் எங்கு உள்ளாரோ அந்த இடத்திற்கு கோச்சார குரு அல்லது ராகு வரும் காலத்தில் திருமணம் ஆயத்தமாகும். மூன்றாவது விதி, லக்ன அதிபதி எந்த ராசியில் உள்ளாரோ அதற்கு திரிகோணங்களில் 7ஆம் அதிபதி அல்லது லக்னாதிபதி கோச்சாரத்தில் வரும் காலத்தில் திருமணம் ஆயத்தமாகும். 7ஆம் அதிபதியோ அல்லது 7இல் இருப்பவரோ அல்லது 7ஐ பார்ப்பவரோ இவர்களில் யார் தசாபுத்தியிலும் திருமணம் ஆயத்தமாகும். ஐந்தாவது விதி, கோச்சாரத்தில் ராசிகட்டத்தில் உள்ள 7ஆம் இடத்திற்கு லக்னாதிபதி வரும் காலத்தில் திருமணம் ஆயத்தம் பிறக்கும். ஆறாவது விதி, லக்னாதிபதியின் டிகிரியையும் 7ஆம் அதிபதியின் டிகிரியையும் கூட்டி வரும் டிகிரியை கோச்சார குரு வரும்போது திருமணம் ஆயத்தம் சிறப்பாக இருக்கும். ராசி அதிபதி டிகிரியையும் ராசிக்கு 7ஆம் அதிபதியின் டிகிரியையும் கூட்டி வரும் டிகிரியில் கோச்சார குரு வரும் காலமும் திருமணம் நடைபெறும். ஏழாவது விதி, 7ஆம் அதிபதி நவாம்சத்தில் இருக்கும் ராசியில் கோச்சார குரு வரும் காலத்தில் திருமணமாயத்தம் பிறக்கும். எட்டாவது விதி, லக்னாதிபதி 7ஆம் அதிபதி மற்றும் சுக்கிரன் இருக்கும் ராசிகளின் அதிபதி எங்கு உள்ளாரோ அதற்கு 1-5-9 கோச்சார குரு வரும் காலம் திருமணம் ஆயத்தமாகும். 9வது விதி, லக்னாதிபதி 7ஆம் அதிபதி மற்றும் சுக்கிரன் இருக்கும் ராசியை கோச்சார குரு பார்த்தாலும் அல்லது இணைந்தாலும் திருமணம் நடைபெறும்.